பாத எரிச்சல் நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது. லிவருக்கு சக்தி குறையும் பொழுதும், உடலில் உஷ்ணத்தின் தன்மை மாறுபடும் பொழுதும், அதுக்கடுத்த கட்டம் சுகர், அந்த சுகர் வேரியேஷன் ஏற்படும் பொழுதும் பாத எரிச்சல் நமக்கு அடிக்கடி வரும். இந்த பாத எரிச்சல்னால இரவு தூக்கமில்லாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. அப்போ அந்த பாத எரிச்சல் வராமல் இருக்கணும் அப்படின்னா மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க, பாகற்காய் உணவில் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஆரஞ்சு பழம் உணவில் எடுத்துக்கோங்க, உலர்ந்த திராட்சை உணவில் எடுத்துக்கோங்க. சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு 9:30 முதல் காலை 3 மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை வச்சுக்கோங்க. பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக பாத எரிச்சலுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. சுகாசன நிலை. ராஜ உறுப்புகள் எல்லாமே நன்றாக இயங்கணும், மனம் சாந்தமாக இருக்கணும், லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கணும், பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கணும். அப்போ இதெல்லாம் சரியாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பாத எரிச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். மணிபூரக சக்கரா தியானம், அதுவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும். வயிற்று உள்பகுதி, 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் தான் நமக்கு உடலில் ஒரு சின்ன குறைபாடாக ஏற்படுகின்றது. இது ஒரு பெரிய ஒரு கடினமான நோய் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். அனைத்திற்குமே தீர்வு நம்மிடமே இருக்கின்றது. அதுதான் யோக கலை. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முதிரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பாத எரிச்சல் நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது. இது நமக்கு லிவருக்கு சக்தி குறையும் பொழுதும், உடலில் உஷ்ணத்தின் தன்மை மாறுபடும் பொழுதும், அதுக்கடுத்த கட்டம் சுகர், அந்த சுகர் வேரியேஷன் ஏற்படும் பொழுதும் பாத எரிச்சல் நமக்கு அடிக்கடி வரும். இந்த பாத எரிச்சல்னால இரவு தூக்கமில்லாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. அப்போ அந்த பாத எரிச்சல் வராமல் இருக்கணும் அப்படின்னா ராஜ உறுப்புகள் எல்லாமே நன்றாக இயங்கணும், மனம் சாந்தமாக இருக்கணும், லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கணும், பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கணும். அப்போ இதெல்லாம் சரியாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பாத எரிச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் தான் நமக்கு உடலில் ஒரு சின்ன குறைபாடாக ஏற்படுகின்றது. இது ஒரு பெரிய ஒரு கடினமான நோய் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். அனைத்திற்குமே தீர்வு நம்மிடமே இருக்கின்றது. அதுதான் யோக கலை. ஸோ இன்றைக்கு நம்ம 2 முக்கியமான ஆசனங்கள் பார்க்க போகிறோம். பச்சிமோதாசனம், யோக முத்ரா. இந்த இரண்டுமே பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க வைக்கும், லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கும், உடலில் உஷ்ணத்துடைய தன்மையை சமப்படுத்தும், கால் பாத எரிச்சல் பாத வலி வராமல் பாதுகாக்கக்கூடியது. அதனைத் தொடர்ந்து முதிரைகளும் பார்க்க போகிறோம். ஸோ யோகாசனங்கள் செய்ய முடியாதவர்கள், வயதானவர்கள் வருத்தப்பட வேண்டாம். நாம் செய்கின்ற முதிரைகள் அற்புதமான முதிரைகள், 3 முதிரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நம்ம யோக முத்ரா அப்படிங்கிற ஆசனத்தை பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இது சுகாசன நிலை. இப்போ சுகாசனத்திலே யோக முத்ரா பண்ணி காமிக்கிறேன். கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ அர்த்த பத்மாசனத்தில் யோக முத்ரா பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க, ஒரு கால் மாதிரி வச்சுக்கோங்க. கை பின்னாடி கட்டிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ பத்மாசனத்தில் யோக முத்ரா, நல்ல பலன் கிடைக்கும். கை பின்னாடி கட்டிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். சுகாசனத்துக்கு வந்துட்டு பச்சிமோதாசனம் பண்ணுவோம். ரெண்டு கால் நீட்டிக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ சுகாசனத்தில் முதிரைகளுக்கு வந்துடும்.
முதல் முத்திரை சுமண முத்திரை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. சுகாசன நிலை. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். கால் பாத வீக்கம் பாத எரிச்சல் வராது. பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். சுகர் கட்டுக்கோப்புக்கு வரும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் நடுமையத்தில் பெருவிரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரையை வஜ்ராசனத்தில் பண்ணுற இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கால் மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ சுமண முத்திரை. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் நடுமையத்தில் பெருவிரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பயிற்சியெல்லாம் பார்த்தோம். இதோடு சேர்த்து மணிபூரக சக்கரா தியானம் அதுவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும். வயிற்று உள்பகுதி 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. இப்போ உங்கள் உணர்வு வயிற்று உள்பகுதி. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் வயிற்று உள்பகுதி முழுக்க மணிபுரக மையம் முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். அப்படியே அது முடிச்ச உடனே மூலாதார தியானம். முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி. உங்களது உணர்வை அந்த இடத்திலே ஊர்ந்து தியானிக்கவும். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். மூலாதாரத்தை மையம் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி. உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த யோகா பயிற்சி முத்திரை பயிற்சி அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க. பாகற்காய் உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி
ஆரஞ்சு பழம் உணவில் எடுத்துக்கோங்க, உலர்ந்த திராட்சை உணவில் எடுத்துக்கோங்க. சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு 9:30 முதல் காலை 3 மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை வச்சுக்கோங்க. பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக பாத எரிச்சலுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.